இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சிஎஸ்எஸ்னா என்ன? சிஎஸ்எஸ்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபுல் ஃபார்மில் சொல்லுவோம். சிஎஸ்எஸ்க்கு இந்த ஸ்டைல் ஷீட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வெப்சைட்டில் இருக்க எந்த எலமெண்ட் அண்ட் பேராகிராஃப், டெக்ஸ்ட்டு, இமேஜ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டைலிங் பண்ணி அழகாக ப்ராப்பராக நம்ம காட்டுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்குன்னா used to style website and format a website. நம்மளோட வெப்சைட் வந்து ஸ்டைல் பண்ணவோ இல்லை ஃபார்மேட் பண்ணவோ யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஎஸ்எஸ். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு நான் ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். என்னென்னா, இது வந்து ஒரு விக்கிபீடியாவோட ஒரு வெப்சைட். ஸோ இந்த விக்கிபீடியாவோட வெப்சைட்டில் சிஎஸ்எஸ் இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். பிக்சர் லெஃப்டில் அண்ட் டைட்டில் லெஃப்டில் அண்டு சம் லிங்க்ஸ்லாம் அப்படியே நார்மலாக இருக்கா. ஸோ இதே வெப்சைட் ஆஃப்டர் சிஎஸ்எஸில் பார்த்தோம்னா, ஸோ நமக்கு வந்து அழகாக விக்கிபீடியா நீங்கள் அண்ட் அது கீழே அரேஞ்ச் பண்ணி அண்டு இதனோட டெக்ஸ்ட்டு கலர்லாம் மாற்றி சைஸ்லாம் மாற்றி ஸோ லோகோ எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபார்மட் பண்ணி இருப்போம். ஸோ சிம்பிளாக இதுலேருந்து என்னென்னா, இது வந்து பிஃபோர் சிஎஸ்எஸ் இல்லை நம்ம பிஃபோர் ஸ்டைல் ஷீட், பிஃபோர் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்னென்னா ஆஃப்டர் சிஎஸ்எஸ். ஸோ இவ்வளோ தான். அதாவது நம்ம இருக்க வெப்சைட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் வந்து இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் மொத்தமாக 3 டைப். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் சிஎஸ்எஸ், செகண்ட் இன்டர்னல் சிஎஸ்எஸ், தேர்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ மொத்தம் 3 டைப் தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் இன்லைன்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு நார்மலாக நம்ம ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ண மாதிரி விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் ஓகே, ஃபோல்டரில் சிஎஸ்எஸ்க்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்போம். சிஎஸ்எஸ் செலக்ட் திஸ் ஃபோல்டர். ஓகே, நான் வந்து நம்ம சிஎஸ்எஸ் எல்லாமே வந்து ஹெச்டிஎம்எல்ல தான் மோஸ்ட்லி கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணேன். சப்போஸ் இது எதுவும் புரியலனா ஹெச்டிஎம்எல் பிளேலிஸ்ட் லிங்க்கில் போய் பார்த்துட்டு வாங்க. டைட்டில் வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ நான் பாடிக்குள்ளே வந்து ஒரு பேராகிராஃப் தரேன். ஓகே, என்னன்னா ஹை திஸ் இஸ் எ டெமோ ஃபார் சிஎஸ்எஸ் அப்படின்னா பேராகிராஃப்னால் உங்களுக்கு கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஸோ நான் H1 தரேன், அதாவது ஹெட்டிங்கில் தரேன். ஓகே, இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து ஹாய் திஸ் இஸ் டெமோ ஃபார் சிஎஸ்எஸ் வந்துருச்சா. ஸோ நான் இந்த H1 என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டைல் ஈக்குவல் டுன்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர்னா கலர் COLOR கலர் இஸ் டு ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே ரீலோட் பண்ணச்சு எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னோடய ஹோல் டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் மாறிடுது. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து அடுத்து வந்து அதே கலர் தான் ரெட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் வெப்சைட்டை ரீலோட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோடய டெக்ஸ்ட்டு ரெட் கலரில் மாறுது. ஸோ என்னோட ஸ்டைலில் இருக்க கலரை வந்து நான் அதாவது H1 இருக்கிறதுலையே நான் என்னோடய ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா அது வந்து என்னோட இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ அது பேர்லேயே இருக்குது இன்லைன். நம்மளோட லைன்லேயே நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணோன்னா அது இன்லைன். ஓகே, அடுத்து வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ நான் வந்து இப்போ இதை தூக்கிடுறேன். ஓகே, இந்த ஸ்டைலில் நான் தூக்கிட்டேன். தூக்கினதுக்கப்புறம் இதே மாதிரி H1 ஒரு 2 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று மட்டும் H2 இருக்கட்டும், இது ஹலோன்னு இருக்கட்டும், இது வந்து வேர்ல்டுன்னு இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணோன்னா என்னாச்சுங்க,
ஓகே, இப்போ நான் வந்து ஒன்றுக்காக ஸ்டைல் மாட்டணுமா? ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஹெட்டிங்குள்ளே போயிட்டு ஸ்டைலுன்னு ஒரு டேகை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு H1, அதாவது இங்கே என்னது H1 இருக்கா, H1 கிளிக் பண்ணி அதுக்குள்ளே வந்து COLOR கலர் ப்ளூன்னு நான் கொடுக்குறேன். ஸோ சிஎஸ்எஸ்ல கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியது கலர் ஸ்பெல்லிங் வந்து COLOR தான். அண்டு H2க்கெலாம் வந்து நான் வந்து கலர் ப்ரௌன். ஓகே, கலர் வந்து ப்ரௌன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு என் வெப்சைட்டை நான் ரீலோட் பண்ணேன்னா ஸோ என்னோடய H1 எல்லாம் ப்ளூ கலர்லேயும் H2 எல்லாம் ப்ரௌன் கலர்லேயும் எனக்கு அவுட்புட்டு வருது. ஸோ நம்ம சேம் HTMLலேயே தான் ஸ்டைல் பண்ணுறோம். என்னென்னா ஸ்டைலிங்க்கு தனியாக ஒரு இடம் எடுத்து பண்ணுறோம். ஐ மீன் இன்லைன்லேயே பண்ணாமல் கொஞ்சம் மேலே ஹெட்டிங்குள்ளே பண்ணுறோம். ஸோ இது பேர் என்னது, இன்டர்னல் சிஎஸ்எஸ். அதாவது HTMLக்குள்ளேயே இன்டர்னலாக பண்ணுறோம், ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி பண்ணுறோம். லாஸ்ட் டைப் வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த இடத்துலையே லிங்க் ரெல் இஸ் ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ளே ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க் ரெல் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது நம்ம வந்து இங்கே வந்துட்டு லிங்க் பண்ண போகிறோம். அது என்னன்னா நம்மளோட ஸ்டைல் ஷீட், ஒரு ஸ்டைல் பண்ணுற ஒரு ஷீட்டை பண்ணுறோம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக வந்துடும். அண்டு ஹெச்ரெஃபில் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னா demo.css அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். இது கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா எரர் தான் வரும். சாரி, எரர் வராது. HTML பொறுத்த வரைக்கும் எரர் வராது, எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருக்கும். ப்ராப்ளம்லையும் காட்டலையா? ஓகே. ஸோ இங்கே வந்து என்னென்னா demo.cssலேருந்து நம்மளோட ஸ்டைலை எடுத்துக்கும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணோன்னா சேம் ஃபோல்டர்லேயே demo.css அப்படின்னு ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் VS கோடில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷீட்டு கரெக்டாக வருதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷீட்டில் நான் என்ன பண்ணேன்னா H1 எல்லாம் வந்து கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த HTMLலேயே நான் எங்கேயுமே கலர் கொடுக்கல, ஆனால் அந்த CSSோட ஃபைலை மட்டும் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த H1 டேக் எல்லாமே ப்ளூ கலரில் மாறி இருக்கும். அகெயின் இந்த CSS ஃபைலில் போயிட்டு H2 கலர் என்னோட இந்த மாதிரி, இது பேர் தெரில, ஆனால் இது கலர் க்ரீன்னு எனக்கு தெரியுது கண்ணில். ஸோ நான் இந்த மாதிரி க்ரீன் கலர்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதை அந்த க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ இது வந்து என்ன பேர் தெரியலன்னு தான் பார்க்கணும்னா நம்ம இதை கிளிக் பண்ணினா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கலர் நேமை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னோடய கலர் மாறுது. ஸோ இந்த டைப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டைப்பில் ரெண்டு விஷயம். ஸோ லிங்க் ரெல்னு ஒன்றை லிங்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளோட சிஎஸ்எஸ்ஸை வந்து இதில் லிங்க் பண்ணுறோம். இந்த டைப்பில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் லிங்க். ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணுறோம். அண்ட் தென் சேம் நேமில் இருக்க சிஎஸ்எஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி சேம் ஃபோல்டரில் அண்ட் தென் அந்த ஸ்டைலிங்கை நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் நம்ம அந்த ஸ்டைலிங்கை கொடுக்குறோம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து மொத்தம் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போமா ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒரு ஸ்டைல் ஷீட்டுன்னு பார்த்துருக்கோம். அண்டு சிஎஸ்எஸ் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைனா எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அண்ட் தென் அதனோட 3 டைப்ஸ் பார்த்துட்டு அந்த 3 டைப்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வெறும் அந்த டெக்ஸ்ட்டோட கலரை மட்டும் எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனோட பேக்ரவுண்ட் கலர் அண்டு ஃபார்மேட்டிங் அதை எங்கே மாற்றணும் அண்டு சம்டைம்ஸ் அதனோட டிரான்சிஷன், அனிமேஷன் இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் மூலிமா தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி சிஎஸ்எஸ் வீடியோலாம் ஃபர்தராக இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் யுவர் லேர்னிங் சப்போர்ட் திஸ் சேனல். தேங்க்யூ. சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அந்த சிஎஸ்எஸ் டைப்ஸ் பார்த்தோம். அது சிஎஸ்எஸ்னால் ஒரு HTMLக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்குறதுன்னு. ஓகே, இப்போ வந்து ஒரு HTMLலேருந்து நம்ம எப்படி அதை செலக்ட் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் அதாவது ஸ்டைலிங் பண்ண போகிறோன்றதுக்கு
செலக்டார்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ ஹெச்டிஎம்எல்ல வந்து இப்போ நம்மளுக்கு பேராகிராஃப் டேக்னு ஒன்று இருக்கலாம், H1 டேக்னு ஒன்று இருக்கலாம், ஆர் H1லே இன்னொன்று ஒரு டேக் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் எப்படி செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டைலு, இதுக்கு ஒரு தனி ஸ்டைலு அண்ட் இதுக்கு தனி ஸ்டைல், ஸோ இதெல்லாம் எப்படி நான் கொடுக்க போகிறேன்றதுக்கு நமக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக ஒன்று யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு இன்டர்மீடியட்டாக ஒன்று ஒர்க் ஆகும். அந்த இன்டர்மீடியட் பேர் தான் நம்ம செலக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ செலக்டார் வச்சு தான் நம்ம ஒன்றத்தை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன செலக்டார் இருக்குன்னா மொத்தம் 4 செலக்டார் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எலிமெண்ட் செலக்டார், செகண்டு ஐடி வச்சு பண்ணலாம், தேர்டு கிளாஸ் வச்சு பண்ணலாம், ஃபோர்த் வந்து யூனிவர்சல். ஸோ அதாவது எலமெண்ட் வச்சு பண்ணலாம், ஐடி வச்சு பண்ணலாம், கிளாஸ் வச்சும் பண்ணலாம், ஆர் யூனிவர்சல் வச்சு பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எலமெண்ட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து லாஸ்ட் ஸ்டுடியோவில் நம்ம இந்த சிஎஸ்எஸ் எப்படி லிங்க் பண்ணி அண்டு சிஎஸ்எஸ் எப்படி ஸ்டைல் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட் ஸ்டைல். ஸோ நம்ம இங்கே H1, H2, H1 கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த டெமோவில் H1 எல்லாத்துக்கும் ப்ளூ கலர், H2 எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் அப்படின்னு அந்த எலமெண்ட், அதாவது ஹெட்டிங் எலமெண்ட் ஆர் பேராகிராஃப் எலமெண்ட், நம்ம வந்து இந்த H2 வந்து பேராகிராஃப்னு மாற்றிப்போமா. ஓகே, பேராகிராஃப் எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம அந்த எலமெண்ட் நேமையும் கொடுத்து நம்ம கலர் அடித்தா ஆர் சம் ஸ்டைலிங் கொடுத்தோம்னா அது வந்து நம்ம எலமெண்ட் செலக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்த டைப்பான ஐடி செலக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இந்த 1 மினிட் நான் இந்த கலர் மட்டும் எனக்கே கண்ணு தெரியலை, இதை மட்டும் நான் ரெட் வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ H1 ப்ளூவாக வேணும், இந்த ஹலோன்றது வந்து எனக்கு ரெட்டாகவே இருக்கட்டும், ஆனால் வேர்ல்டு வந்து எனக்கு க்ரீன் கலர் ஆர் டார்க் க்ரீன் கலரில் எனக்கு தேவை. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், H1 கொடுத்துட்டு எல்லா H1க்கும் ப்ளூன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். ஐடி ஈக்குவல் டு இதனோட ஐடி வந்து நம்ம என்ன ஐடி வேணால் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் இதுக்கு வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஐடி 1. இந்த இடத்துல H1 இருக்குது, பி அதாவது பேராகிராஃப் இருக்குது. ஸோ என்னோட 1க்கு நான் கொடுக்கணுமா, ஐடிக்கு வந்து நம்ம 1 ஐடி கொடுத்து கலர் இஸ்டு டார்க் க்ரீன் நினைக்கட்டும், டார்க் க்ரீன் கொடுத்தோன்னா ஒர்க் ஆகாது. வை, பிகாஸ் நம்ம ஐடி வச்சு செலக்ட் பண்ணிச்சு நம்ம என்ன கொடுக்கணும்னா முன்னாடி ஹேஷ்டேக் ஒன்று போடணும். ஹேஷ்டேக் 1 டார்க் க்ரீன் கலர் போட்டு இந்த 1 கூட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து அது டார்க் க்ரீன் கலர் மாறும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா என் HTML இந்த H1க்கு ஐடி 1ன்னு கொடுத்து அந்த 1 மட்டும் டார்க் க்ரீனாக மாற்று அப்படின்றேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த 1ஓட இது மட்டும் 1ஓட ஐடி எல்லாமே க்ரீனாக வரும், மற்றதெல்லாம் வந்து H1 எல்லாம் ப்ளூவாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து கிளாஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹேஷ்டேக் கொடுக்காம டாட் யூஸ் பண்ணுவோம் கிளாஸுக்கு. கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டு அதே தான் நம்ம இங்கே டாட், அதாவது ஹேஷ் பதில் டாட் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு இது க்ரீனாக, ஓகே க்ரீனாகவே இருக்கா. டார்க் க்ரீன் வந்து நான் பிளாக்காகவே மாற்றிடுறேன் லாஸ்ட்டில், அது மட்டும் எனக்கு பிளாக் கலர்லேயே இருக்கணும். ரீலோட் பண்ணால் பிளாக் கலரில் மாறுது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே ஐடியா வந்து கிளாஸ்ன்னு மாற்றிட்டு நம்ம இங்கே வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, எனக்கு வந்து இப்போ ஐடியும் இருக்குது கிளாஸும் இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஏன் நான் ஐடி ஒன்று தனியாக யூஸ் பண்ணணும், கிளாஸ் ஒன்று தனியாக யூஸ் பண்ணணும்? ஐடி வந்து ஒன்லி 1 எலமெண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பீக் வந்து ஐடி 1 அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன்னா நான் வேறு எந்த பேராகிராஃப்க்கும் இந்த 1ன்ற ஐடி யூஸ் பண்ண முடியாது. ஆனால்
அந்த h1க்கு நான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு திருப்பி நான் ஒரு பேராகிராஃப்க்கு கிளாஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்து திருப்பி ஹலோன்னு கொடுத்தனா எனக்கு வந்து 2 இதுக்கு வந்து நான் ஒரே கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் வந்து நான் மல்டிபிள் இது கொடுக்கலாம், ஆனால் ஐடி வந்து நான் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் வந்து யூனிவர்சல் செலக்டார். யூனிவர்சல் செலக்டார்னா இப்போ இது எல்லாத்தையும் தூக்கிடுறேன். யூனிவர்சல் செலக்டாரில் ஸ்டாருன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாவாவில் வந்து நம்ம பேக்கேஜிங் இன்க்ளூட் பண்ணிச்சு இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார், அதாவது ஸ்டார்னா ஆல் அப்படின்னு கொடுப்போம்ல, அந்த மாதிரி இங்கேயும் யூனிவர்சல்னா ஃபார் எவ்ரி ஒன். இதில் வந்து நான் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனால் நான் இங்கே பேராகிராஃப்னு சொல்ல, h1ன்னு சொல்ல, ஆறு கிளாஸ் ஐடி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் நான் கலர் ரெட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இங்கே வந்து ரீலோட் பண்ணேன்னா வந்து என் பேஜில் இருக்க எல்லாமே ரெட் கலரில் மாறிடும். அதாவது என் பேஜில் இருக்க எல்லாமே ரெட் கலரில் மாறதுக்கு நான் வந்து ஸ்டார் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் செலக்டார்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோவில் வந்து செலக்டார்னால் என்ன, எப்படி அதை செலக்ட் பண்ணணும், அண்டு என்னென்ன மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் ஐடிக்கும் கிளாஸ்க்கும் நான் ஐடிக்கும் கிளாஸ்க்கும் நான் டிஃப்ரென்ஷியேட் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த டாபிக்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம HTML அதாவது நம்மளோட வெப்சைட்டில் இருக்க ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ரீசைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அது பேர் பாக்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை சுற்றி இருக்க இடத்த தான் நம்ம ஒரு பாக்ஸ் மாடல் வழியாக நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் மாடலுக்கு ஒரு இமேஜ் போடுறேன். ஸோ இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த கண்டென்ட் தான் டெக்ஸ்ட்டு. ஸோ அது வெளியே இருக்க இடத்துலாம் நம்ம பேடிங் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நான் இன்னும் ஒரு விசுவலைசேஷன் பண்ணேன், அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு டப்பா எடுத்துக்கிறேன், அண்ட் தென் இங்கே ஒரு ஹலோன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஹலோக்கும் இந்த இந்த பாக்ஸோட எட்ஜ் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸை தான் நான் பேடிங்னு சொல்ல போகிறேன். PADDING. ஓகே, அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த பார்டரோட எண்டுக்கும் உள்ள இடத்த தான் நான் பேடிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு மேலேயே ஒரு பார்டரா, அதாவது ஒட்டி வரா மாதிரியே ஒரு லைன் சுற்றி வந்துச்சுன்னா அதை நான் பார்டர்னு சொல்ல போகிறேன். இதோட ஒட்டியே இருக்க ஒரு இடத்த நான் பார்டர்னு சொல்லுவேன். அண்ட் தென் நம்மளோட ஹோல் வெப்சைட், இதுதான் ஒரு ஹோல் வெப்சைட்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோல் வெப்சைட்டில் நம்மளோட இடம் எங்கே இருக்கோ, நம்மளோட கண்டென்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோ அதை நான் மார்ஜின் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்ம நோட்லேயே வந்து மார்ஜின் போட்டு தானே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி மார்ஜின்னு சொல்லப்போம். மேலே இருக்கிறத டாப்னு சொல்லுவோம், ரைட்டு லெஃப்ட்டு, கீழே இருக்கிறத பாட்டம்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த பாக்ஸ் மாடலோட ஒரு டெஃபினேஷன் மாதிரி. ஸோ நான் வந்து இப்போ அதை ஒரு VS கோடில் போட்டு காட்டுறேன். ஓகே, டெமோவில் என்ன பண்ணியிருக்கோம், ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்ல, வெறும் H1 போதும். ஹாய், திஸ் இஸ் டெமோ ஃபார் CSS. ஓகே, ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹாய், திஸ் இஸ் டெமோ ஃபார் CSSன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம CSSல ரெட் கலர் கொடுத்துருக்கோமா, அது மட்டும் CSS ரைட்டில் இங்கே HTML லெஃப்டில் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் H1க்கு மட்டும் கலர் ரெட்டு, பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. ஓகே, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோ வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த எட்ஜுக்கும் நடுவில் இருக்கிறது பேடிங் சொன்னேன்னா. ஸோ நான் வந்து இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, பேடிங் ஓவராலாக வந்து 50 பிக்சல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு ஒரு 50 பிக்சல், மேலே ஒரு 50, கீழே ஒரு 50, ரைட்டில் வந்து ஆக்சுவலாக 50ன்றது கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக தெரியும், ஏன்னா இது ஃபுல் வெப்சைட்டில் இருக்கிறதுனால. ஸோ நான் வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி மூவ் இருக்குது, இந்த மூவ் ஆகணும்னா லெஃப்ட்டும் இருக்குது, பாட்டமும் இருக்குது, மேலேயும் இருக்குது. எனக்கு வந்து லெஃப்ட்டு மட்டும்தான் மூவ் ஆகணும்.
எனக்கு இதெல்லாம் வந்து ஒட்டி தான் இருக்கணும், மேலே கீழே ஒட்டி தான் இருக்கணும்னா சாரி பேடிங் லெஃப்ட், அதாவது பேடிங் லெஃப்ட்னா லெஃப்டில் மட்டும் ஆகும் எனக்கு. ஐ மீன் இந்த லெஃப்ட் மட்டும் இருக்கும், மேலே கீழே மாறிடும். சொன்னா லெஃப்ட் மட்டும் இருக்கும், மேலே கீழே மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேடிங்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து பேடிங் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பேடிங் எடுத்து பார்டர்னு ஒன்று சொன்னோன்னா பியூஆர் டிஆர். பார்டருக்கு நம்ம மொத்தம் 3 கொடுக்கணும். என்னன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ வித்துன்னு 5 பிக்சல்னு வித்து கொடுக்குறேன். என்ன மாதிரி டைப்பில் நம்மளுக்கு அந்த பார்டர் தேவை அது வந்து சாலிட்னு நான் சொல்கிறேன். அண்ட் தென் கலர் வந்து பிளாக்லேயே இருக்கட்டும். ஓகே, அதாவது பார்டருக்கு நான் சைஸு சொல்லணும், சாலிட் எந்த ஸ்டைலில் வேணும்னு சொல்லணும், அண்ட் தென் கலரையும் நான் சூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அழகாக இப்போ வந்து ஒரு 5 பிக்சல் பேடிங்கில் அண்ட் தென் ஒரு 50 பிக்சல் பேடிங்கில் 5 பிக்சல் பார்டரில் சாலிட் பிளாக்காக வந்திருக்கு. ஓகே, இங்கே சாலிட் மட்டும்தானா? இல்லை, நம்ம வந்து டாட்டட் கூட கொடுக்கலாம். டிஓடிடிஇடி டாட்டட். டாட்டட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி டாட் டாட் டாட்டாக வந்திருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து பார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து மார்ஜின். மார்ஜின் நான் சொன்னேன் இந்த இதுக்கு, ஐ மீன் இப்போ என் ஆரோ மார்க் மட்டும் பாருங்கள், இந்த எட்ஜுக்கும் நடுவில் இருக்க இடம் தான் நம்ம மார்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ வந்து மார்ஜின் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்? 100 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ எல்லா சைடுமே மாறுமா? அப்போ ஒய் பிகாஸ் இங்கேயும் 100, இங்கேயும் 100, இங்கேயும் 100, பாட்டம் வந்து நம்மளோட வெப்சைட்டோட சைஸ். ஸோ இது வந்து மார்ஜின் நம்ம சொல்லுவோம். எவ்வளோ அழகாக இங்கே வந்து சென்டராக இருக்கா நம்மளுது. அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட்டும் வந்து உங்களுக்கு சென்டராக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். பேடிங் 1 மினிட் வந்து 500 பிக்சலாக மாற்றி பார்ப்போம். ஓகே, அதாவது நான் வந்து பாட்டமுக்கும் சேர்த்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பேடிங் வந்து லெஃப்ட் மட்டும் எனக்கு வேணும். எவ்வளோ நம்மளோட வெப்சைட்டில் அழகாக நடுவில் வந்து ஹாய் திஸ் இஸ் டெமோ ஃபார் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு அண்ட் தென் கலரோட அழகாக ஒரு மார்ஜினோட அண்ட் தென் பார்டரோட வருது நம்மளுக்கு. ஸோ இந்த இதை வந்து நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம மேலே பார்த்த அதே தான் திருப்பி நான் இங்கே நம்ம எடுத்த அவுட்புட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வெப்சைட்டுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மார்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லெஃப்ட் டு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்க இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐ மீன் லெஃப்ட்டுன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் டாப்பு பாட்டம் எதுனா கொடுத்துக்கலாம். பேடிங்கில் ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட்டு. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த டாட்டாக இருக்கு பாருங்க, இதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? மார்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, இது எல்லாம் கொடுக்கறது ஈஸி. மார்ஜினுக்கு மட்டும் நான் பார்டருக்கு மட்டும் நான் என்ன சொன்னேன்னா, பார்டர் ஸ்பெல்லிங்னா சரி ஏதோ ஒன்று பார்டர் ஸ்பெல்லிங் வந்துச்சுப்பா. பியூஆர்டிஆர் கரெக்டு தான். ஓகே, மூலக்கோளாறுலாம். ஓகே, பார்டருக்கு மட்டும் நம்ம என்ன தரணும்னு சொல்லியிருந்தேன்? ஃபஸ்ட்டு சைஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இப்படி வேணாம், இது உங்களுக்கு குழப்பம். 5 பிக்சல் சொல்லிட்டு சைஸ் கொடுக்கணும். அண்ட் தென் சாலிடா இல்லை டாட்டடா அப்படின்ற ஸ்டைலை கொடுக்கணும். அண்ட் தென் பிளாக்ன்ற கலர் கொடுக்கணும். ஸோ இது இந்த பார்டர் மட்டும்தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் பார்டருக்கு வந்து நம்ம தனியாக கூட கொடுக்கலாம் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதுவும் சேம் தான். ஆர்எல்ஸ் பார்டர் ஸ்டைல் இதோ பார்டர் ஸ்டைல் இங்கே நிறையவே இருக்கு பாருங்க. ஹிடன் இனிஷியல் நான் டாட்டட் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்டர் கலர் ஓகே ப்ளூ. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒன்றுத்தையே கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாலும் ஆக்சுவலாக இது ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி நான் சிங்கிள் இண்டிவிஜுவலாகவும் நான் கொடுக்கலாம் என்னோட பார்டருக்கான ஒரு டிசைனை. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்துருக்கோம்? ஓகே, நான் ஸ்னிப்பட் எடுக்க மறந்துட்டேன்.
ஓகே ஓகே யூ மே டேக் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதுதான் நம்ம இந்த சிஎஸ்எஸோட பாக்ஸ் மாடல்லேருந்து எடுத்த ஒரு அவுட்புட் அண்டு அதுக்கான டேக். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பாக்ஸ் மாடல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்து சிஎஸ்எஸில் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளே எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம வெப்பேஜில் அந்த டெக்ஸ்ட்டோ அண்ட் தென் அந்த பேக்ரவுண்ட் கலரோ ஆர் சம்திங் அது வந்து எவ்வளோ இடம் வேணும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இது கொடுக்கறதுக்கு தான் நம்ம டிஸ்பிளேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ புரியலன்னா நான் இப்போ உங்களுக்கு டைப்ஸ் அண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளேல வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிளாக்னு ஒரு டைப் இருக்குது. அண்ட் தென் இன்லைன் ஒன்று இருக்குது. தேர்டா இன்லைன் பிளாக்னு ஒன்று இருக்குது. ஃபோர்த்தில் நன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை தவிர்த்து இன்னொன்று நம்ம ஃப்ளெக்ஸனும் ஒன்று அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். மோஸ்டாகவே யூஸ் பண்ணுவோம் இந்த ஃப்ளெக்ஸுன்றதை. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்ன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ விஎஸ் கோட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல்ல நான் வந்து ஒரு H1 எடுத்திருக்கேன். ஹெட்டிங் 1 எடுத்துகிட்டு திஸ் இஸ் அ டெமோ ஃபார் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டும் எடுத்துட்டேன். அண்ட் தென் நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன் இந்த சிஎஸ்எஸில். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் பண்ணது. ஸோ அதனோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு கொடுத்துட்டு நான் ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன் இதை. ஓகே, கோலை கொடுத்து பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து என் கலர் சுத்தமாக தெரியல, டெக்ஸ்ட் கலர். ஸோ வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து கலர்ஸ் ஒயிட் எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ ஒயிட்டில் வந்து எனக்கு நல்லாவே தெரியுதா. ஸோ நான் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்தா டிஸ்பிளே வந்து பிளாக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு வந்து பார்த்தா எனக்கு ஒரு நோ சேஞ்சஸில் தெரியும். ஏன்னா இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே பிளாக்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பிளாக்குக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து எதுக்கு வந்து பிளாக் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதே இதை இன்லைன்னு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ என்னோட டிஸ்பிளேவை இன்லைன்னு நான் சேஞ்ச் பண்ணேன். இன்லைன் மாற்றிட்டேனா, சம்திங் எரர் காட்டுது. இன்லைன் கரெக்டாக தான் இருக்கு. அது ஒர்க் நாட் ஒர்க்கிங். ஓகே, ஓகேங்க, நான் 2 செமிகோலன் இருக்கா? ஓகே, பக்கா. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, லைட்டாக அந்த சைஸ் சுருங்கியிருக்க மாதிரி தெரியுதா அந்த பேக்ரவுண்ட் கலர். ஸோ தட்ஸ் மீன் இது வந்து இன்லைன்னு வச்சுப்போம். பிளாக்னா என் வெப்சைட்டில் இருக்க ஃபுல் இடத்த எடுத்துக்கோ, அப்படியே ஒரு டப்பா மாதிரி எடுத்துக்கோ, அதான் பிளாக்குன்னுது. இன்லைன்னா எவ்வளோ தேவையோ, அந்த டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்தா இன்லைன். அதே பிளாக்னா நம்ம அந்த வெப்சைட் ஃபுல் சைஸில் எடுக்கிறது தான் பிளாக். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிளாக்னா என்ன அண்ட் இன்லைன்னா என்னன்னு தெரியும். இப்போ நான் வந்து இன்லைன் கொடுத்துட்டு பேடிங் யூஸ் பண்ணேன். பேடிங் 90 பிக்சல் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு பேடிங் வந்து ஆகும். ஓகேங்களா, சாரி பேடிங். ஓகே, பேடிங் எடுத்து வித்து கொடுக்குறேன். நான் இப்போ பேடிங்கை தூக்கிட்டேன். 100 பிக்சல்னு கொடுத்துட்டு ஓகே, எனக்கு பேடிங் ஆச்சு. ஆனால் வித்து ஒர்க் ஆகலை. ஏன்னா நான் வித்து கொடுத்தேன்னா எனக்கு இந்த ப்ளூ கலர் வந்து வித்து அதிகமாக தானே ஆகணும். ஆனால் பேடிங் ஒர்க் ஆச்சு, வித்து ஒர்க் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்லைனில் பேடிங் எடுத்துக்கும், ஆனால் வித்து எடுத்துக்காது. ஸோ நீங்கள் அடுத்து வித்து யூஸ் பண்ணும்போது மட்டும் இன்லைன் பிளாக் அப்படின்னு நீங்கள் ஒன்று யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வித்து சைஸ் எடுத்துக்குதா.
100 பிக்சலில் தான் இருக்கணும். அந்த 100 பிக்சலுக்குள்ளே எனக்கு டைப் ஆகணும். ஸோ பேடிங்கை பொறுத்த வச்சு இன்லைன் பிளாக் பொறுத்த வரைக்கும் அதில் வித்து மட்டும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. வேணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், இன்லைன் பிளாக்ன்றதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இன்லைன் பிளாக். ஓகே, கடைசியாக வந்து நன் எதுக்குன்னா நம்மளோட அந்த டெக்ஸ்ட்டை மறைச்சி வைக்கிறதுக்கு தான் நம்ம நன் யூஸ் பண்ணுவோம். அங்கே அந்த டெக்ஸ்ட் இருக்கும், ஆனால் அது எனக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னா நன் நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்டே ஒன்று மறைஞ்சிருச்சு. மேபி இன்ஸ்பெக்ட் பண்ணி, ஸோ இங்கேயும் காட்டல. ஓகே, பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டெக்ஸ்ட் இருக்கும், பட் இங்கே மறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஒரு எலமெண்ட்டை மறைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த நன் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த நன் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்க வச்சு நம்ம அது தெளிவாக பார்ப்போம், யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்து ஃப்ளெக்ஸ்னு ஒன்று, நார்மலாக நம்ம நிறைய விஷயத்துக்கு ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ்னா என்னென்னா, ஸோ நான் இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஐஃபோன் எஸ்சியோட வியூவில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே தெரியும் அவ்வளோ பெரிய வித்து இங்கே கரெக்டாக இதுக்கு சுருங்கி இருக்கா. அண்ட் தென் ரெஸ்பான்சிவ் வெஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்படி சுருக்கினாலும் அது சுருங்கி எனக்கு வரும், இப்படி பெருசாகினாலும் எனக்கு பெருசாகிட்டே வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸோட இம்பார்ட்டன்ட் என்ன, used to develop a flexible website. ஒரு வெப்சைட்டை ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளெக்ஸு, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் பிளாக் பார்த்துருப்போம், டிஸ்பிளே பார்த்துருப்போம், பிளாக்கு, இன்லைன் பிளாக், நன்னு, அண்ட் தென் ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சிஎஸ்எஸ் பற்றி ஃபர்தராக பார்த்துக்கலாம். தேங்க்யூ. சிஎஸ்எஸில் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஃபாண்ட்டுன்றது எதுக்குன்னா ஒரு டெக்ஸ்ட்டோட ஸ்டைலிங்க்கு தான் நம்ம ஃபாண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபாண்ட்டு ஆக்சுவலாக நம்ம ஹெச்டிஎம்எல்லே ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஃபாண்ட் தான். ஏன்னா நம்ம ஹெச்டிஎம்எல்லில் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம்னா டெக்ஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வெப்சைட்லேயே பார்த்தோன்னா நிறைய இடத்துல டெக்ஸ்ட் இருக்கும். நேவ்பாராக இருக்கலாம், இல்லை நடுவுலையாக இருக்கலாம், லிங்க்ஸாக இருக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தானே இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டுன்றதுலேயே நம்ம 4 விஷயம் பார்க்குறோம். ஃபாண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ்னு ஒன்று பார்க்க போகிறோம், ஃபாண்ட்டு ஸ்டைல்னு ஒன்று பார்க்க போகிறோம், ஃபாண்ட்டு வெயிட் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட்டு சைஸுனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம டெக்ஸ்ட்டோட சைஸுக்கு தான் அதுன்னு. ஓகேங்களா. ஸ்டைலில் வந்து இட்டாலிக்கு ஆர் நார்மல்னு 2 இருக்குது. வெயிட்டில் வந்து நார்மல் இருக்குது, அண்ட் தென் போல்டு இருக்குது, அண்ட் லைட்டர்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா இது டோட்டல் ஸ்டைலிங் ஃபாண்ட் ஃபேமிலின்றது. ஓகே, இப்போ விஎஸ் கோடில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து நான் font.html ஒரு நார்மலான வெப்சைட்டை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஸ்டைலிங் வந்து இந்த இடத்துல இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பாடியில் வந்து பேராகிராஃப்னு ஒரு டேக்கில் ஹாய் திஸ் இஸ் இஃப் எல்ஸ் வாட் நவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணிச்சு வந்து எனக்கு என்ன வருதுன்னா ஹாய் திஸ் இஸ் இஃப் எல்ஸ் வாட் நவ் அப்படின்னு வருதா. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நம்ம என்ன கொடுத்தோம் கீழே பேராகிராஃப்க்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்க போகிறோம். ஃபாண்ட் ஃபேமிலியில் நார்மலாக இங்கே வந்து நம்ம ஏரியல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து வேர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரியல்ன்றது நம்மளுக்கு சிஸ்டமில் இருக்குன்றது தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்தேன்னா எனக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு லைட்டாக. ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் கூடயே நம்ம வந்து திருப்பி வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வேணும்னா திருப்பி ஒரு வாட்டி டைப் பண்ணால் இங்கேயே நிறைய காட்டும். நான் இதை யூஸ் பண்ணுறேன்.
யூஸ் பண்ணிட்டோன்னா இப்போ எனக்கு வேறு ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியை யூஸ் பண்ணணும். இப்போ இதுலேயே இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, கூகுள் ஃபாண்ட்டுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஃபாண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌஸ் கூகுள் ஃபாண்ட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஃபாண்ட், அங்கே கெட் எம்பெடட் கோட் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த லிங்க்குன்ற ஒன்று இருக்கும். இதை காப்பி பண்ணி நம்மளோட விஎஸ் கோடில் இந்த டைட்டிலுக்கு கீழே இந்த இதை நீங்கள் இது பண்ணுறங்க, ஐ மீன் வேர்ட் பார்க்குறேன், நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது லிங்க் ஆகிடும். லிங்க் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதோ இங்கே இது இருக்கா, இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஸ்டைலில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே வந்துடும். சாரி, தப்பாக காப்பி பண்ணிட்டேன். ஓகே, அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கூகுளில் பார்த்த சேம் இது வந்து இங்கே நம்மளுக்கு வந்துடும் அழகாக. ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலிக்கான ஒரு விஷயம். அடுத்து வந்து ஃபாண்ட்டு ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ் பார்த்துருவோம். இப்போ வந்து நான் 10 பிக்சல்னு கொடுத்தேன்னா இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, தூக்கிடலாம். ஃபாண்ட் சைஸ் கொடுத்தேன்னா எனக்கு 10 பிக்சலில் இருக்கா, இப்போ நான் 100 பிக்சல் கொடுக்குறேன், எனக்கு பெருசாகும். தோ இஃப் ஃபெல்ஸ் வாட் நவ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சைஸு. அடுத்து வந்து ஸ்டைல். ஸ்டைலில் வந்து ஈஸி தான், இட்டாலிக் ஆர் நார்மல். இட்டாலிக் கொடுத்தோன்னா நமக்கு எல்லாமே ஒரு ஸ்லாண்டிங் லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைனில் இருக்கா, ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட்டு ஸ்டைலு. லாஸ்ட்டாக வந்து ஃபாண்ட் வெயிட்னு ஒன்று பார்த்தோமா, ஃபாண்ட் வெயிட்டில் போல்டுன்னு ஒன்று இருக்கும். போல்டாக இருக்கா நம்மளுது, லைட்டர்னு ஒன்று இருக்குது, இருக்கிறதுலே ரொம்ப லைட்டாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் நார்மல்னு ஒன்று இருக்குது, நார்மல். இது வந்து நார்மலான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஒரு ஃபாண்ட்டுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, ஃபாண்ட்டு ஃபேமிலி, அதாவது ஸ்டைல் எப்படி கொடுக்குறது, ஃபாண்ட்டு சைஸ் எப்படி கொடுக்குறது, ஃபாண்ட்டு ஸ்டைல் எப்படி கொடுக்குறது, அண்ட் தென் ஃபாண்ட்டு வெயிட்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா nav பார். ஓகே, nav பார்னா என்னென்னா நேவிகேஷன் பார். நேவிகேஷன் பார் ஒரு வெப்சைட்டில் ஒரு நேவிகேஷன் பாரை வச்சு தான் நம்ம அந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஒரு வெப்சைட். ஸோ நீங்கள் யூஸ்வலாக ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னாலே இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் மேலே மட்டும் ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம நேவிகேஷன் பார்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனில் என்னென்ன இருக்குன்னா ஹோம் பேஜுன்னு இருக்கும், கான்டாக்ட்னு இருக்கும், அபவுட் செக்ஷன் இருக்கும், சைன் அப் சைன்இன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த நேவிகேஷன் பாரில். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லோகோவும் சம்டைம்ஸ் கண்டெயின் ஆகிருக்கும், இந்த இடத்துல லோகோவும் இருக்கும். ஓகே, இப்போ இதை தான் நம்ம எப்படி HTML CSS வச்சு கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நான் விஎஸ் கோட் எடுத்துக்கிட்டு அதுக்காக ஒரு navbar.html கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் HTML நான் கிரியேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என் பாடியில் ஃபஸ்ட்டு நான் டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டிவிஷனுக்கு கிளாஸ் navbarன்னு பேரும் வைக்கிறேன். அகைன் நான் திருப்பி இன்னொன்று ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த டிவிஷனுக்கு நான் navbarலேயே எனக்கு இன்னொன்று ஒரு டிவிஷன் தேவை. ஸோ நான் navbar div அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்ததுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், இது பண்ணணும்னா லோகோ வைக்கணும்னா, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி ஒரு div
திருப்பி ஒரு எங்க டிவ். இந்த டிவோட கிளாஸ் என்னன்னா எனக்கு லோகோன்னு வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு அந்த அந்த லோகோ கிளிக் பண்ணால் எனக்கு அந்த வெப்சைட்டுக்கு வரணுமா? ஸோ நான் வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணேன். ஏ ஆஃப் ஹெச்ரெஃபில் ஹேஷ்டேக் போடுவோன்னா நம்மளுக்கு ஹேஷ்டேக் போடுவோன்னா நமக்கு சேம் பேஜ்க்கே வரும். இந்த இடத்துல லோகோ அப்படின்னு போட்டு நான் க்ரியேட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஹோமு அதெல்லாம் நான் தேவைன்னு சொன்னேன்னா, அந்த ஹோமுக்கெலாம் நம்ம வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு எனக்கு வந்து ஏ ஆஃப் ஹெச்ரெஃபில் இப்போதைக்கு வந்து நம்ம அதுக்கான ஹெச்டிஎம்எல் பேஜ் க்ரியேட் பண்ணாதனால ஹேஷ்டேக்னு யூஸ் பண்ணிட்டு ஹோம்னு க்ரியேட் பண்ணுறேன். ஹோமை வச்சு நான் வந்து இன்னும் ஒரு 4 கிளிக் பண்ணுறேன். 3 போதும் எனக்கு. ஹோமு, சர்வீஸு, அண்ட் தென் அபவுட்னு போட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 2 பட்டன் தேவையா? நான் இங்கே பட்டனும் போடுறேன். பட்டன், அதுவும் எனக்கு ஏ ஆஃப் ஹெச்ரெஃபில் எனக்கு என்னென்னு வேணும்? சைன் இன்னு வேணும். அண்ட் தென் சைன் அப்னும் வேணும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கா நம்ம இது. நான் சேவ் பண்ணலையா? ஓகே, அது வேறு ஏதோ ஒரு வெப் பேஜ் ஓப்பனில் இருந்திருக்கு. ஓகே, ஃபோட்டோ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன் கோ லைவ். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குது, ஹோம் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, சைன்இன் சைன் ஆஃப்ன்ற பட்டன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் அதை சிஎஸ்எஸில் இப்போ திருப்பி ஸ்டைலிங் பண்ண போகிறேன். ஸ்டைல் ஃபஸ்ட்டு நான் ஓவராலாக என் பேஜில் வந்து மார்ஜினை வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். பேடிங்கும் 0ன்னு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் வந்து எனக்கு நன் அப்படின்னு நான் கொடுத்தனாலே எனக்கு எல்லாமே மார்ஜின் 0, பேடிங் 0ல் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அந்த லிஸ்ட்லேருந்து இல்லாமல் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நம்மளோட இது பேர் என்ன, nav பாரா. ஸோ உங்கள் கிளாஸ்னால் இங்கே ஐடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, nav பாரில் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் நான் பிளாக்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா பேடிங் வந்து இப்போதைக்கு ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளோட nav பார் பிளாக் ஆயிடுச்சு. அண்ட் தென் இப்போ கொஞ்சம் நான் விசிபிளாக தான் இருக்கும். ஸோ அது கலர் மாற்றணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து வந்து என்னோட லோகோவை நான் ஆக்சஸ் பண்ணேன். லோகோவோட கலர் வந்து எனக்கு ஒயிட்டாக தான் இருக்கணும். சரி, லோகோவோட ஏன்னா லோகோவோட ஆங்கர் டேக் வச்சு பண்ணதுனால கலர் வந்து ஒயிட்டு. அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் வந்து 15 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லோகோ மட்டும் ஒயிட்டாக மாறிடும். கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கோ. ஸோ அது வந்து அப்போ நான் வந்து 35 பிக்சல்னு வச்சுக்கிறேன். 35 பிக்சல். ஓகே, அடுத்து வந்து nav பார் டிவிஷன் டிவிஷனில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அலைன் ஐட்டம்ஸ் டு சென்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்க, அலைன் ஐட்டமில் ஐஃபோன் மிஸ் ஆகுது. அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்குறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் எனக்கு ஸ்பேஸ் பிட்வீனில் இருக்கணும்.
ம் இப்போ பார்த்தோன்னா எனக்கு லோகோ இங்கே வந்துருச்சு. இந்த ஹோம் சர்வீஸ் அபவுட் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஹோம் அதெல்லாம் வந்து எனக்கு கண்ணு தெரிலல. ஸோ வந்து யூஎல்லோட அதாவது அன்னார்டர் லிஸ்ட்டோட லிஸ்ட் ஐட்டமோட எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும்னா கலர் வந்து ஒயிட்டாக இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். கலர் ஒயிட்டு, பேடிங் வந்து எல்லாமே ஒரு 10 பிக்சலில் பேடடாக இருக்கட்டும். கலர் எல்லாம் ஒயிட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்? அன்ஆர்டர் லிஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே என்னென்னா எனக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு இங்கே போட்ட அதே ரெண்டு தான். அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், சாரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் போட்டு பண்ணனா எனக்கு வந்து அழகாக இங்கே ஹோம் சர்வீஸ் அபவுட் வந்துருச்சு. சின்னதாக என்ன பண்ணுன்னா யூஎல்ஏவோட ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல்னு வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு அழகாக ஹோமு சர்வீஸ் அபவுட் வந்துருச்சு. இப்போ பட்டன் மட்டும்தான் லாஸ்ட்டில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ பட்டனை நான் எடுத்துக்கிறேன். பட்டன் எனக்கு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் நான் மாற்றிக்கிறேன். பட்டன் வந்து என்ன கலரில் வைக்கலாம்? ஆரஞ்சு ஓகேன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சுன்னு நான் வைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு ஆரஞ்சு கலர் ஓகே தான் நம்மளுக்கு. அண்ட் தென் முக்கியமாக நம்ம பார்க்க ஒரு மாதிரி இருக்குனால பட்டனோட இன்னர் டெக்ஸ்ட்டை வந்து நான் கலர் ஒயிட்டுன்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பேடிங் வந்து 10 பிக்சலில் வச்சுக்கிறேன். ஓகே, ஆனால் நம்மளுக்கு கண்ணு சுத்தமாக தெரில அதில். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒயிட்டுக்கு பதிலாக நான் கலர் பிளாக்னே எடுத்துக்கிறேன். சைன் இன் சைன் அப் தெரியுது. எனக்கு வந்து இந்த பாக்ஸியாக இருக்க பட்டன் பிடிக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் மேக் த பட்டன் ஆஸ் பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணேன்னா ஒரு 15 பிக்சலை வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பாக பண்ணிக்கிறேன். பார்டர் ரேடியஸ் தான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்க பட்டன் ஓரளவுக்கு நல்லா இருக்குதா? அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன்? பட்டனுக்கு வந்து பேடிங்கும் பண்ணிடலாம். பேடிங் 10 பிக்சல், சாரி. ஓகே, இப்போ பட்டன் ஓரளவுக்கு 10 பிக்சல் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து 5 பிக்சல்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே. ஹோம் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, அபவுட் இருக்குது, சைன் இன் சைன் அப் இருக்குது, லோகோவும் இருக்குது. இந்த பிளாக் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்? பேடிங்கை வந்து நான் ஒரு 10ன்னு மாற்றுறேன். இன்னும் கொஞ்சம் மாற்றணும். ஸோ பேடிங்கை வந்து நான் மாற்றினா 50ன்னு மாற்றிக்கிறேன். 50. ஸோ எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இல்லை. பிக்சல், சாரி, ஐ மீன் நான் அந்த பேடிங்க்கு வந்துருச்சோ. ஓகே, இங்கே வந்து 100ன்னு கொடுத்து நான் செக் பண்ணுறேன். 100 ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து நேவ்பாரோட பேடிங்கை மட்டும் 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 50யும் பெருசாக தான் இருக்குது. 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, 30 எனக்கு நல்லா இருக்குது பார்க்க. இப்போ எனக்கு என்னென்னா இது வந்து இந்த பேஜோடு எனக்கு ஒட்டி இருக்க வேணாம், கொஞ்சம் இந்த நேவிகேஷன் பார் முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கச்சு என்ன பண்ணலான்னா இந்த மார்ஜினை 10ம் பேடிங்கை 10ம் கொடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் அதை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் இந்த பேஜ்லேயே அழகாக வந்து கொஞ்சம் வெளில இருக்க மாதிரியும் இந்த மாதிரி ஒரு நேவிகேஷன் பாரும் நம்ம செய்யலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்னா நம்ம ஒரு வெப்பேஜ்க்கான மெயினான ஒரு நேவிகேஷன் பார் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த டுட்டோரியலில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த சீரீஸில் வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்லேயே அடுத்து வந்து ஹோவர் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே. ஹோவர்னா என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்பேஜில் வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கார்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமோட ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நம்ம நிறைய வெப்சைட்டில் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா, நம்ம கர்சர் இருக்குல்ல, இந்த கர்சர் வந்து இவங்க மேலே வச்சு இந்த இது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டப்பா வந்து பெருசாகும். எப்போனா இந்த ஆரோ இருக்குச்சு, இந்த ஆரோ வெளியே எடுத்தோடனே அது வந்து திருப்பி சிறுசாயிடும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னா, பார்க்க ஒரு அழகான ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இதுக்கு வந்து ஹோவர்னு மெத்தட் நம்ம ஒன்று சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹோவர் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த செமிகோலன் ஒன்று போட்டுட்டு ஹோவர் அப்படின்னு பண்ணோம். முன்னாடி வந்து இந்த கிளாஸோட பேர் ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஹோவர் எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து விஎஸ் கோட் வழியாக காட்டுறேன். ஸோ விஎஸ் கோடில் வந்து நான் புதுசாக ஒன்று எடுத்துக்கிறேன். ஹோவர் டாட் ஹெச்டிஎம்எல்னு எடுத்துக்கிறேன். ஒரு பேசிக் ஹெச்டிஎம்எல்லை க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, பேசிக் ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டிவிஷன் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு டிவிஷனை தான் நான் வந்து மாற்ற போகிறேன். அந்த டிவிஷனுக்கு கிளாஸ்னா பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டிவிஷனை க்ளோஸ் பண்ணி இந்த க்ளோஸ். ஓகே, ஒரு ப்ராப்பராக ஒரு டிவிஷன் கொடுத்துட்டு நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து என்னோட ஸ்டைலிங் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டைல்னு இன்டர்னல் சிஎஸ்எஸ்லேயே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்னோட பாடிக்கு எனக்கு எதுவும் தேவையில்ல. ஸோ டாட் பாக்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எனக்கு என்னவா இருக்கணும்னா எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். எல்லோ கொடுத்துட்டு நம்மளோட வெப்சைட் ஓகே நம்ம சைஸே கொடுக்கல நம்ம டிசைனுக்கு. என்னன்னா வித்து வந்து ஒரு 200 பிக்சல் இருக்கட்டும், ஹைட்டு வந்து ஒரு 200 பிக்சலில் ஒரு டப்பா. ஓகே, ஆனால் எனக்கு கலர் ரொம்ப கேவலமாக தெரியுது. ஸோ நான் கொஞ்சம் டார்க்கர் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கலர் நல்லா இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த டப்பா வந்து இந்த பேஜில் நடுவில் வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க நம்மளோட பாடினா நம்மளோட வெப்பேஜில் என்ன வேணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்லேயும் அலைன் ஐட்டம் சென்டர்லேயும் வேணும். ஓகே, சேவ் பண்ணிட்டோம்னா ஓகே, சேவ் பண்ணி தான் இருக்குது. ஆமாம், ஓகே. இங்கே வந்து நான் வந்து இன்னும் ஹைட்டும் இதுவும் கொடுக்கல. ஹைட் வந்து நம்ம 100 வச்சுப்போம். அண்ட் தென் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து சென்டர் ஆஃப் த பேஜில் வந்துடுச்சா. ஓகே, இப்போ எனக்கு இதே மாதிரி வந்து 3 தேவை, 3 டிவிஷன் வேணும் இப்போ. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழே இந்த டிவிஷனை காப்பி பண்ணி 1 3 3 டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். பட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ. நான் என்ன பண்ணேன்னா, இந்த பாக்ஸ்க்கு வந்து ஒரு மார்ஜின் கொடுக்குறேன். மார்ஜின் 10 பிக்சல் இருக்கட்டும். எனக்கு 3 பாக்ஸ் அழகாக வந்துடுச்சு. இப்போ நான் ஹோவர் யூஸ் பண்ண போகிறேன். டாட் பாக்ஸில் ஹோவரில் எனக்கு என்னென்னா, அது மேலே வைக்கச்சு வித்து வந்து எனக்கு இங்கே 200னா இங்கே 600 பிக்சலாக மாறணும். அண்ட் தென் ஹைட் வந்து எனக்கு 600 பிக்சலாக மாறணும். வச்சுட்டேன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் மேலே வைக்கிறேன் 600 பிக்சலாக மாறுது. இந்த பாக்ஸ் மேலே வைக்கிறேன் 600 பிக்சலாக மாறுது. ஸோ இது மேலே வச்சாலும் எனக்கு பெருசாக மாறும். ஆனால் எனக்கு டக்குன்னு போயிட்டு வரக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து இன்னொன்று ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ட்ரான்சிஷன் போட்டு 1 செகண்ட். ஸோ எனக்கு இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த பாக்ஸ் மேலே வைக்கிறேன் அழகாக அந்த ஸ்மூத்னஸ் வரும். இங்கே வைக்கிறேன் ஒரு ஸ்மூத்னஸ் வரும். இங்கே வைக்கிறேன் ஒரு ஸ்மூத்னஸ் வரும். ஆனால் எடுத்தோடனே எனக்கு போகுதா. ஸோ எடுத்தோடனே போகக்கூடாதுன்னா
நான் இந்த டிரான்சிஷனையும் காப்பி பண்ணி என் பாக்ஸ்லையும் இந்த டிரான்சிஷனை ஆட் பண்ணுறேன். ஒய் பிகாஸ் ஹோவர் பண்ணிச்சு இந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகும், திருப்பி பாக்ஸ் குறைச்சா எனக்கு இந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகணும்னு. ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி மேலே இருக்கிற அழகாக வருது, அழகாக போகுது. ஸோ அதே மாதிரி வருது போகுது, அதே மாதிரி வருது போகுது. ஸோ இப்போ வந்து யாராவது நம்ம வெப்பேஜ்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அழகான கார்டு இருக்குன்னா நம்ம இதை கிளிக் பண்ண போச்சு அழகாக இது மேலே ஏறியும் வரும். ஸோ இது வரும், ஸோ இதுவும் வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வெப்பேஜில் ஹோவருன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஹோவருக்கான மட்டும் கோட் ஸ்னிப்பட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஹோவருக்கான ஒரு யூசேஜ் இன் சிஎஸ்எஸ். தேங்க்யூ. அதாவது ஒரு எலமெண்ட் மேலே வந்து நம்மளோட மவுஸ் வச்சா என்ன ஆகுன்றத நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ அதுலேயே வந்து ஒரு சில அனிமேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட்னு ஒன்று பண்ணலாம், செகண்ட் வந்து ஸ்கேல்னு ஒன்று பண்ணலாம், தேர்டு வந்து ஸ்கியூன்னு ஒன்று பண்ணலாம், ஃபோர்த் வந்து ரொட்டேட்டும் பண்ணலாம். ஓகே, இந்த நாலுத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஆல்ரெடி நம்ம மோஸ்ட்லி தெரியும், தெரியாதவங்க இதை பாருங்க. ஒரு கிராஃப்ல வந்து நம்ம இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுப்போம், இதை வந்து ஒய் ஆக்சிஸ்னு எடுப்போம், அண்ட் தென் இமேஜினரியா ஒரு இசட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதே இதை சர்க்கிளா கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து 0 டிகிரின்னு எடுப்போம், இதை 90 எடுப்போம், இதை 180 எடுப்போம், இது 270, இது 1 ரொட்டேட் ஃபுல் அடிச்சோம்னா நம்ம 360 டிகிரி அப்படின்னு நம்ம எடுப்போம். இதை வந்து டிகிரின்ல எடுப்போம். ஸோ இது வந்து இந்த பேசிக் கான்செப்ட் லைட்டாக புரிஞ்சா போதும். ஸோ நான் வந்து விஎஸ் கோட எடுத்துக்கிறேன். விஎஸ் கோட்ல லாஸ்ட் டைம் வந்து இந்த டிரான்சிஷன் பண்ணி ஐ மீன் ஓவர் பண்ணி ஒரு இதை வந்து என்லார்ஜ் பண்ற மாதிரி பண்ணியிருந்தோமா. ஸோ இதில் வந்து அப்படியே வந்து லைட்டாக மாற்ற போகிறோம். நம்மளோட வித்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ மேலே வச்சோம்னா வித்து எதுவுமே ஆகாது, எனக்கு இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா எனக்கு டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதாவது எக்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம், சேம் ஹரிசாண்டல் லைன் தானே. ஓ மை காட், எக்ஸ்னா இந்த லைன் தானே பார்த்தோம் நம்ம. ஸோ எக்ஸ்லேயே இங்கே வந்து நான் 300 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு வரேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா மவுஸ் வச்சேன்னா எனக்கு அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயே 300 பிக்சல் மட்டும் மூவ் ஆகும் என்னோட பாக்ஸ்ன்றது. பார்த்தோம்னா அது மேலே வைக்கிறேன், அழகாக அந்த பாக்ஸ் வந்து 300 பிக்சல் மூவ் ஆகுது. ஸோ அதே நான் வந்து மைனஸில் கொடுத்தேன்னு வைங்க, -300 பிக்சல் கொடுத்தேன்னா நான் இங்கே வைக்கச்சே எனக்கு அது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் போகும். நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ல வச்சேன்னா எனக்கு பாசிட்டிவ் சைடில் வந்துச்சு, இப்போ நெகட்டிவ்ல வச்சேன்னா எனக்கு அந்த பாக்ஸ் நெகட்டிவ் சைடில் போகும். ஓகே, இதுக்கு வந்து எக்ஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து மேலே கீழே போயிட்டு வரதுக்கு ஒய்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஒய்னா அந்த ஒய் ஆக்சிஸில் போயிட்டு வரும். இப்போ நான் வைக்கிறேன், மேலே போகுதா, ஏன்னா ஆக்சுவலாக ஒய்ல வந்து மேலேனா நெகட்டிவ், கீழேனா பாசிட்டிவ். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்கான ஒரு இது எப்படி சொல்ற டேக். அடுத்ததான் வந்து நம்ம ஸ்கேலுன்னு ஒன்று பார்க்கலாம். சிஏஎல் ஸ்கேல்ல 2ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து இப்படி ஆகுது. ஸ்கேல் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஸ்கேலுன்னும் போது ஸோ இதனோட ஏரியான்ற ஒரு இதை எடுத்துக்காங்க. இந்த இடத்துல 2 பாக்ஸ் வச்சா எவ்வளோ ஏரியா வரும்ன்ற கால்குலேஷன் அது பண்ணும் ஸ்கேல். ஸ்கேல் எக்ஸ்னா இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கா, நான் மேலே வச்சோன்னே அது 2 பாக்ஸா மாறும், பட் சேமா ஒட்டி தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஹாஃப் அ பாக்ஸ், இது ஒரு ஹாஃப் அ பாக்ஸா ரெண்டா மாறும். ஸோ அகெயின் நான் வந்து அங்கே வந்து 3ன்னு வச்சேன்னா எனக்கு 3 பாக்ஸஸ், அதாவது 3 பாக்ஸ் ஒன்னா வச்சா மாதிரி அது ஆயிக்கும் எனக்கு. ஸோ இதே தான், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னா அடுத்து வந்து எங்கது ஒயில வச்சேன்னா எனக்கு வந்து மேலே கீழே ஸ்பிளிட் ஆகும். இப்போ வந்து அது லெஃப்ட் ரைட்னு ஸ்பிளிட் ஆனது வந்து மேலே கீழேன்னு ஸ்பிளிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்கேல்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், ஸ்கியூ ரொட்டேட்டா. ஓகே, ரொட்டேட் பார்த்துட்டு ஸ்கியூ போகலாம், அப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொட்டேட் வந்துன்னா ஒரு 360 டிகிரின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அங்கே வந்து என்ன பார்த்தோம், கிளாக் ஆர் சர்க்கிளில் டிகிரின்னு இருக்குமா. ஸோ இப்போ நான் வந்து இதை மேலே வச்சேன்னா எனக்கு அது வந்து ஒரு ஸ்பின் ஆகும், ரெடி அழகாக ஒரு 360 டிகிரி ரொட்டேட் அடிக்கும். ஓகே, எனக்கு வந்து 360 டிகிரி அடிச்சுதா. இப்போ நான் மொத்தமாக என்ன பண்ணுறேன்னா ஒரு போடுறேன்,
கண்ணை மூணு போட்டு நான் வந்து இது 10 செகண்ட் எடுத்துக்கப்பா நீ சுத்த அப்படின்னு சொல்கிறான். இப்போ அது மேலே வந்து வைக்கிறேன். அழகாக ஒரு 10 செகண்டுக்கு அத்தனை டிகிரி நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த பாக்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ரொட்டேட்டுன்றது யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது என்ன ரொட்டேட் புரிஞ்சாதான் எனக்கு வந்து ஸ்கியூ புரியணும்னா லைட்டாக அப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்கியூ எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டு 10 டிகிரி அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்க. இப்போ என் பாக்ஸ் வந்து லைட்டாக அந்த 10 டிகிரி வந்து லெஃப்ட் சைடு போன மாதிரி இருக்கா? ஐ மீன் 10னா எனக்கே லைட்டாக தெரியலை. ஸோ ஐ கிவ் அஸ் 50 பிக்சல் கொடுத்துட்டு நான் வந்து வைக்கிறேன் அது மேலே. ஸோ இப்போ அழகாக தெரியுதா? அதாவது அந்த பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் அழகாக அந்த இதுவும் ஆகுது. ஸோ அதே நான் வந்து ஸ்கியூ எக்ஸுக்கு பதிலாக ஸ்கியூ ஒய் கொடுத்தேன்னா அப்சல்யூட்டாக என்ன ஆகும்? ஐ மீன் இது வந்து ஹரிசாண்டலாக போனது வந்து வேர்ட்டிக்கலாக போகும். ஓகேங்களா? அதே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கியூ பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, -50 டிகிரி கொடுத்தோன்னா என்ன ஆகும்? எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்கியூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா அனிமேஷன்லேயே வந்து ஐ மீன் இது பார்த்துருப்போம், டிரான்ஸ்லேட் பார்த்துருப்போம், ஸ்கேல் பார்த்துருப்போம், ஸ்கியூ பார்த்துருப்போம், ரொட்டேஷனும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி மோர் சிஎஸ்எஸ் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ. போகிறோம்னா ஒரு அனிமேஷன் நம்ம பண்ண போகிறோம். அனிமேஷன் இந்த சென்ஸ் என்னன்னா, நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு சர்க்கிளோ ஆர் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ரைட்டில் போய் இப்படி வந்து அழகாக இந்த பேஜை சுற்றிட்டு வரத நம்ம ஒரு அனிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஓகே, இப்போ வந்து அனிமேஷனுக்கு என்ன தேவை? அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம், பேஜில் அனிமேஷன் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோம். அனிமேஷனுக்கு வந்து மொத்தம் 2 விஷயம், அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சிஎஸ்எஸ்ல அனிமேஷன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். எனிதிங் யூ கேன் நேம் இட், ஏபிசிடி லைக் தட், எனி நேம் யூ கேன் மேக் இட். அதுக்கப்புறம் அனிமேஷன் டியூரேஷன் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம், அனிமேஷன் டியூரேஷனுக்கு வந்து டிரான்சிஷன் சொல்லிட்டு 1 செகண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். மேபி இங்கே இருக்கா பார்ப்போம். இதோ டிரான்சிஷன் 1 செகண்ட் கொடுத்துருந்தோமா ஓவருக்கு. ஸோ இங்கே வந்து அனிமேஷன் டியூரேஷன் சொல்லிட்டு ஒரு நம்ம 10 செகண்ட்ஸ் ஆர் 50 செகண்ட்ஸ், ஸோ எவ்வளோ டைம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஓகே, அனிமேஷன் கொடுத்தா போதுமா? அது கிடையாது. கூடிய வந்து கீ ஃப்ரேம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒன்றத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ ஃப்ரேம் என்னன்னா, மேலே கொடுத்துருக்க அனிமேஷன் நேமை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும் கீ ஃப்ரேம்குள்ளே. இப்போ இந்த கீ ஃப்ரேம் உள்ள 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது கீ ஃப்ரேம்னா நம்ம ஒரு ஃப்ரேமை தான் வந்து நம்ம சொல்லுவோம். இதே நீங்கள் சப்போஸ் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம்னா என்னென்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ புரியாதவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வைஸாக நம்ம இதை பிரிக்க போகிறோம் அனிமேஷனில். அதாவது ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்கணும், எண்டிங்கில் எங்கே இருக்கணும்னு. ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்ட்னு வச்சு எண்டுன்னு ஒன்று கொடுக்கணுமா? ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கொடுக்கணும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்ட் தான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை டெக்னிக்கலில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஃப்ரம்னு சொல்ல போகிறோம், டூன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஃப்ரம் டூ கொடுத்தாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது ஒரு மெத்தட் நான் சொல்லிட்டேன். அனதர் ஒன் மெத்தட் இருக்கு, கீ ஃப்ரேம் ஏபிசிடி. அனதர் என்னன்னா, நம்மளோட அந்த அனிமேஷன் பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். அதாவது மொத்தமாக நான் வந்து 100% வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 0% வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து எனக்கு அனிமேஷன் வந்து 0ல் இருக்குச்சு, இங்கே செய்யணும்ப்பா. அடுத்து 25% என்னோட அனிமேஷன் முடிச்சு இந்த வேலையை செய்யட்டும். அடுத்து வந்து 50% என் வேலையை, ஐ மீன் 50% வந்து எனக்கு இந்த அனிமேஷன் முடியட்டும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா இப்போ வந்து விஎஸ் கோடில் அழகாக நம்ம போட்டு பார்க்கலாம். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTML சிஎஸ்எஸ். ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ அனிமேஷன் தானே. ஸோ நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், animate.htmlனு கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிவிட்டு
இங்கே என்ன பண்ணலாம் இருங்க. அப்போ வந்து ஹோவர்லேயே நம்ம வந்து அந்த பாக்ஸ் போட்டிருந்தோமா, ஏன் பாவன் டிவ் பாக்ஸ், நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் நார்மலாக. அண்ட் தென் ஹோவர்லேருந்து நான் வந்து இந்த பாடியை மட்டும் எடுத்துக்கிறேன். பாடியை நான் எடுத்துக்கிட்டு ஓகே வந்து ஸ்டைலு ஸ்டைலை வந்து நான் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோலேருந்து நான் ஸ்டைலையும் எடுத்துட்டேன். ஓகே, அது இங்கே போடக்கூடாது, வெளில போகணும். இப்போ வந்து நான் நார்மலாக வந்து நம்ம வெப்சைட்டை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் டாட் பாக்ஸ்க்கு வந்து வித்து ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுக்குறேன். வித்து ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவே சிஎஸ்எஸில் பார்த்தது தான். ஸோ ஒரு பாக்ஸை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ரைட்டில் வந்து கீழே வந்து இப்படி வந்து அழகாக இந்த பேஜை எனக்கு சுற்றணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா எனக்கு தேவை அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே, இங்கே ஹோவரில் பண்ணதே தான், அதாவது பாக்ஸ் டாட் ஹோவர்னு பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனிமேட்டில் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்னே நான் பேர் எடுத்துக்கிறேன். திருப்பி அனிமேஷன் டியூரேஷன் எனக்கு வந்து 10 செகண்ட்ப்பா, அதாவது இந்த பேஜில் 10 செகண்ட் இந்த அனிமேஷன் ரன் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து முக்கியமாக கீ ஃப்ரேம் ஆகணும்னா கீ ஃப்ரேம்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தூக்கி விட்டேன். ஓகே, கீ ஃப்ரேம் ஆகணும். கீ ஃப்ரேமில் ஃப்ரம் டூன்னு ஆகணும்னா ஃப்ரம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். எங்கன்னா டிரான்ஸ்லேட் எக்ஸில் ஒரு 500 பிக்சலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி 2 எங்கே போகணும்னு நான் சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் 0 பிக்சல் வேணாம், அதே 500 பிக்சல் மைனஸில் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு சேவ் பண்ணுறேன்னா, சேவ் பண்ணிட்டு என் வெப்சைட்குள்ளே வந்தோடனே அதுவே தானாக ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 செகண்ட்ஸ் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் அனிமேஷன் டியூரேஷன். அந்த இதில் இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன் பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, தானாக அந்த பாக்ஸ் ரைட் டு லெஃப்ட் அனிமேஷன் ஆகி ஸ்லோவாக எனக்கு கொடுத்த டியூரேஷன் வரைக்கும் போகுது. ஓகேங்களா, அவ்வளோதான் சார் அனிமேஷன். இப்போ நான் 10ன்னு வச்சேன், ஸோ ஸ்லோவாக போகிறான். இப்போ நான் 5 செகண்ட்ஸ்னு வைக்கிறேன். அண்ட் தென் ரீலோட் பண்ணுறேன் என் பேஜை. பாருங்கள், கொஞ்சம் அந்த ஸ்பீடாக அனிமேஷன் வருதா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பாக்ஸை ஐ மீன் இந்த வெப்பேஜை நான் சுத்த வைக்கணுமா இந்த பாக்ஸை. ஸோ ஃப்ரம் டூ பார்த்தாச்சு. ஆனால் ஃப்ரம் டூ வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸே பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 0னா 25% என்ன பண்ண போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். எங்கன்னா டிரான்ஸ்லேட்ஸ்லேருந்து ஐ மீன் லெஃப்ட் டு கீழே வர வைக்கலாமா. ஸோ வந்து டிரான்ஸ்லேட் ஒய் மைனஸ் 500 பிக்சல் என்ன ஆகும். ஓகே, அதாவது மேலேருந்து கீழே இன்ட்ரோ ஆகிறான். மேலேருந்து கீழே இன்ட்ரோ ஆகிறானா, ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸில் ரைட் சைடு 500 கொடுத்துட்டேனா. ஸோ எனக்கு இப்போ எப்படி மூவ் ஆகும், இங்கேருந்து மேலே போய் இங்கே 500 வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துடுது. அதாவது ஒயில் -500 எக்ஸில் 500 இனிஷியல் ஸ்டேஜ் வந்துடுது. இப்போ எனக்கு கீழே போகணும். கீழே போகணுன்னா என்ன பண்ணணும், 75% இருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் வேணால் கொடுத்துக்கலாம், அந்த பர்சன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது முடியும். ஸோ ட்ரான்ஸ்லேட் ஒய் எனக்கு எங்கே வரணும், இந்த வாட்டி +500 அதாவது கீழே வரணும். கொடுத்துட்டு நான் பேஜை ரீலோட் பண்ணட்டுமா. ஸ்டார்டிங்கே மேலே போகுது, ரைட்டில் வருது, கீழே வருது, திருப்பி அகைன் சென்டருக்கு வருது. ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக 100%. ஓகே, 100% எனக்கு என்ன, ட்ரான்ஸ்லேட் எக்ஸில் வந்து +500 வா. ஓ ஆல்ரெடி +500 இருக்குன்னா அப்போ -500க்கு வா. இப்போ நான் கொடுக்குறேன். அதாவது இங்கேருந்து மேலே போகும், ரைட்டில் வரும், கீழே வரும், 100% வந்தோடனே இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துடும்.
ஸோ வந்து எனக்கு இப்போ ஸ்க்ரீன்லாம் ரொட்டேட் ஆகுதா, ஐ மீன் ஸ்க்ரீனை சுற்றி டயகனலாக போயிட்டு வருது. கம்மா ரொட்டேட் 60 டிகிரி அப்படின்னு நான் கொடுக்கறேன் பாருங்க. அப்படியே கீழே போய் ரைட்டில் வந்து முடியுது. ஓகே, அப்போ வந்து நான் இதை வந்து 60 டிகிரி கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு போக மாட்டேங்குது. ஓகே, இங்கே வந்து நான் கம்மா கொடுத்துட்டேனா, அதனால தான் இப்போ கம்மாவே இல்லை. ஓகே, இப்போ கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா? இனிஷியல்லேருந்து வா, இங்கேருந்து மேலே ரொட்டேட் ஆகி போய் இங்கே வந்து இப்படி வந்து போவா. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிரான்ஸ்லேட் மட்டும் இல்லை, பக்கத்துலேயே ரொட்டேட் அண்ட் தென் திருப்பி ஒரு 60 டிகிரி கொடுத்துட்டு காப்பி அடிச்சுக்கிறேன் எல்லாத்தையும். ஓ சாரி, காப்பி இங்கே எப்படி வந்துச்சு, அண்ட் தென் பேஸ்ட் பேஸ்ட். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட் இனிஷியல்லேருந்து பார்ப்போம். அழகாக இங்கே போய் வந்து இங்கெல்லாம் ஏன் ரொட்டேட் ஆகலைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கணும். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகே, இப்போ எப்படி ரொட்டேட் ஆகுது பார்ப்போமா. அங்கேருந்து ரொட்டேட் ஆகி போய் இங்கே வந்து அழகாக இங்கே வந்து அப்படியே இங்கே ரொட்டேட் ஆகி இனிஷியலுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த ஒரு அனிமேஷனுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, கோடிங்னு சொல்லலாம், ஆர் சம்திங் டேக் எலமெண்ட் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இது வந்து கீ ஃப்ரேமோட ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வெப்பேஜில் வந்து ஒரு அனிமேஷனை நம்ம சேவ் பண்ணுறோம் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் வந்து கீ ஃப்ரேமாக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிஎஸ்எஸோட இன்டர்மீடியட் எல்லாமே பார்த்துடலாம். தேங்க்யூ. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்எஸ்லேயே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு டாபிக் மிஸ் பண்ணியிருப்போம், பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னா என்ன? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் மேலேயே சேம் லைக் ஒரு ரெக்டாங்கிள் அதை நான் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பிஃபோர்னு சொல்லி ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணி ஒன்று இதோட ஒட்டி ரைட்லேயும் வைக்கலாம், ஆர் இதே மேலே ஒட்டி வேற எங்கேயாவது வைக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் பிஃபோர்னு இப்படி ஒரு பாக்ஸையும் சேம் லைக் ஏதோ பிரிண்ட் ஆகுது, காப்பி. ஓகே, அவன் காப்பி ஆக மாட்டான். ஸோ ஒரு பாக்ஸ் பிஃபோரும் இன்னொன்று பாக்ஸ் ஆஃப்டர்னும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டி நான் ஒரு அழகான ஒரு சிம்பிள் ஆர் எனிதிங் நான் கிரியேட் பண்ணலாம். அது இப்படி தான் ஒட்டணும் இல்லை, இந்த மாதிரி கூட நம்ம ஒட்ட வைக்கலாம். அதனோட ரைட்டு லெஃப்ட் ஆர் சம்திங் இந்த மாதிரி ஒட்ட வைக்கிறது தான் நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்ல போகிறோம். பெர்ஸ்பெக்டிவ்னா இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளா, சாரி இது வந்து ரெக்டாங்கிளா. இந்த ரெக்டாங்கிளை நம்ம வந்து ஒரு 60 டிகிரி திருப்பச்சே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கச்சே நமக்கு திருப்பச்சே எப்படி தெரியுமா? ஆனால் அதே 3D மாடலிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதாவது இப்படி பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த கட்டு மட்டும் பார்த்தோன்னா அது 3D மாடலிங்காக தெரியும், ஆனால் இதோட சேர்த்து பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் தெரியும். ஓகே, இப்போ வந்து அதை ஒரு கோடாகவே அடித்து பார்க்கலாம். யூஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கே பிரைட்னஸ் தெரியலை. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் அனிமேஷனுக்கு ஒரு பாக்ஸை யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணோமா, எல்லாத்தையும் கேன்சல் அடிக்கிறேன். ஓகே, அனிமேஷனையும் தூக்கிட்டு இப்போ நான் ஒரு ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் தெரியுமா இப்போ? இந்த பாக்ஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் அடிக்க போகிறேன். எவ்வளோனா ஒரு 60 டிகிரி ரொட்டேட் அடிச்சேன்னு வச்சுக்கோ. நீ யாருப்பா? 60 டிகிரி ரொட்டேட் அடித்தேன். ஓ சாரி, நான் வந்து ரொட்டேட் ஒய் அடிக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ரொட்டேட் ஒய் பண்ணேன்னா எனக்கு பார்க்க அது சேம் பாக்ஸ் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக தெரியுதா. ஆனால் இதே ஒரு 3D மாடலிங்காக பார்க்க ஸ்பேஸ் கொடுத்துட்டு பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று எடுத்துகிட்டு ஒரு 1000 பிக்சல் நான் கொடுக்குறேன்.
சேம் ரொட்டேஷன் தான். நீங்கள் பார்க்க ஒரு 3Dயாக தெரியுதா? அதாவது இந்த இது வந்து லைட்டாக 3D மாதிரி இருக்கும். இப்போ நான் இதே வந்து 1500 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு திரும்பினது மாதிரி தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு சப்போஸ் தெரியலை அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா டாட் பாக்ஸ் ஓவர் போட்டுறேன். ஓவர் போட்டுட்டு இங்கே இருந்ததை காப்பி பண்ணி ஓவர் பண்ணிட்டு இதை வந்து நார்மலாக வச்சிடுறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ நார்மலாக இருக்குது. மவுஸ் வச்சோடனே டக்குட்டு போகுதோ? ஓகே, டக்குன்னு போவேன்னா நமக்கு என்ன கொடுக்கலாம்னா டிரான்சிஷன் 1 செகண்ட் அண்டு இதே டிரான்சிஷனை இங்கேயும் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் மவுஸ் வைக்கிறேன். எவ்வளோ ஒரு 3Dயாக திரும்புது பார்த்தீங்களா? இதுக்கு தான் நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பிஃபோர் ஆஃப்டர் சொல்லியிருந்தேன்னா இதை தூக்கிடுறேன், இதையும் தூக்கிடுறேன். ஓகே, நம்ம வந்து பாக்ஸ்னு ஒரு நார்மல் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஹோவருக்கு பதிலாக இப்போ அகெயின் பிஃபோர் அப்படின்னு நான் ஒன்று எடுக்கிறேன். பாக்ஸ்க்கு பிஃபோர்னு ஒன்று எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா கண்டென்ட்னு ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஹலோ, நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்காம கூட இருக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். கண்டென்ட் கொடுத்துட்டு பொசிஷன் ஒன்று கொடுத்துட்டு அப்சல்யூட், அதாவது அப்சல்யூட்னா அது மேலேயே வரணும் எனக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே கண்டென்ட் ஹலோவும் தெரியும். அதாவது இப்போ ஒரு பாக்ஸ் மேலே இன்னொன்று பாக்ஸ் வச்சுருக்கோன்ற ஒரு இமேஜினேஷனோட இருங்க. ஓகேவா? இதுக்கு வந்து கலர் கொடுப்போம். கலர் வந்து ஒயிட். ஓகே, ஒயிட்னா நம்ம பேஜ் கலர் ஆகுமோ? பிளாக். பிளாக் என் பவரில் கேன்சல் கேன்சல். கலர்னா டெக்ஸ்ட் கலருக்கு போவோம். ஸோ பேக்ரவுண்ட் பிளாக் டெக்ஸ்டோட கலருக்கு வருது. ஸோ வந்து என்னன்னா நம்ம வித் ஹைட்டு காப்பி பண்ணி இங்கே வித் ஹைட்டு போடுறோம். இப்போ பார்த்தோன்னா எனக்கு அந்த பச்சை கலர் பாக்ஸ் மேலே ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குன்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணேன்னா சும்மா ரைட்டுன்னு தட்டுறேன். எனக்கு வந்து அந்த பாக்ஸ் பிரிஞ்சு ஒரு ரைட் சைடில் வந்திருக்கோம் கொஞ்சம். ஐ மீன் மேலே வச்சிருந்த பாக்ஸ் ரைட் சைடில் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு இப்போ பாக்ஸ் மேலே பாக்ஸ் ஒட்டியிருக்கோம். அதாவது ரிலேட்டிவ் அப்சல்யூட் கொடுத்தோன்னா நமக்கு பாக்ஸ் மேலே பாக்ஸ் ஒட்டியிருக்குமா? இப்போ வந்து 100% வந்து எனக்கு வந்து அந்த பாக்ஸ் ரைட் சைட்லேயே வரட்டும்ன்றேன். ஸோ இதுதான் நம்மளோட பாக்ஸு. ஸோ அதாவது நம்மளோட வெப்சைட்டில் எப்படின்னா ரைட்டுனா இது ரைட்டில், ரைட்டுனா லெஃப்ட்டில் வரும், லெஃப்ட்னா ரைட்டில் வரும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸுக்கு 100% இந்த பாக்ஸ் வெளில ஒட்டி வந்திருக்கா? நான் வந்து அதே 117 கொடுக்குறேன். கொஞ்சம் பாக்ஸ் மட்டும் ஒட்டி இருக்கும், அதாவது 30% ஒட்டி இருக்கும், 70% ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது வந்து பிஃபோர்னா எனக்கு இன்னொன்று ஒரு பாக்ஸு வைக்கணும்ப்பா லெஃப்டில் அப்படின்னா பிஃபோர் அடிச்சுட்டு ஆஃப்டர்னு நான் கொடுத்துட்டு ரைட்டை வந்து லெஃப்ட்டுன்னு மாற்றேன். ஸோ தட் எனக்கு வந்து அதாவது இங்கே ஒரு 30% எடுத்திருக்கோம், இங்கே ஒரு 30% எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க 40% மட்டும் பாக்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து ரைட்டு லெஃப்ட் மட்டும் தானா? அப்படிலாம் இல்லை. டாப் அப்படின்னு கொடுத்தனா அதாவது டாப்னா எனக்கு பாட்டமா? இப்போ நான் பாட்டம்னு கொடுத்தா எனக்கு மேலே ஒட்டியிருக்கோம். பாட்டம்னு கொடுத்தா எனக்கு மேலே ஒட்டியிருக்கோம். ஸோ இது பார்க்கவே ஒரு மாதிரி அழகான சிம்பிள் ஆர் சம்திங் மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்க்கிள் மேலே சர்க்கிள் வைக்கலாம், ரெக்டாங்கிள் மேலே ட்ரையாங்கிள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட நம்ம சிஎஸ்எஸோட ஒரு இன்டர்மீடியட்டான அந்த அனிமேஷன்ற செக்ஷனும் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.